ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எம்பிபிஎஸ் படிக்கணும் விரும்பக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஐஐடி, என்ஐடி, IIIT போன்ற கல்வி நிறுவனங்கள்ல போய் இன்ஜினியரிங் படிக்கணும்னு விரும்பக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் நீங்க தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பெர்சன்டைல் கால்குலேஷன். இப்ப மாணவர்களே, இந்த வீடியோல ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயும் நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயும் நீங்க வாங்குற அந்த மதிப்பெண்களை எப்படி பெர்சன்டைல் ஸ்கோரா கன்வெர்ட் பண்றாங்க, நீட் பெர்சன்டைல் ஸ்கோர் கால்குலேஷனுக்கும் ஜேஇ பெர்சன்டைல் ஸ்கோர் கால்குலேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த பெர்சன்டைல் ஸ்கோர்ல இருந்து எப்படி ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கறதையும் பர்சன்டைலுக்கும் பர்சன்டேஜுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வகுப்பறையில 50 மாணவர்கள் இருக்கிறத நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த 50 மாணவர்கள்ல நீங்க 600 மதிப்பெண்களுக்கு 580 மதிப்பெண்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சன்டேஜ், நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் 580 டிவைடட் பை மொத்த மதிப்பெண்கள் 600 இன்டு 100 இப்படின்னு போடுற 96.66 அப்படிங்கிற பர்சன்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்கோர்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். உங்களோடு சேர்ந்து தேர்வு எழுதிய மற்ற மாணவர்கள் உங்களை காட்டிலும் நல்லா தேர்வு எழுதியிருக்காங்களா, இல்ல நீங்க எந்த அளவுக்கு அவங்களை காட்டிலும் பெட்டரா நீங்க தேர்வு எழுதிருக்கீங்க அப்படிங்கறத பத்தி எந்த ஒரு டீடைல்ஸும் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்காகத்தான் நம்ம பெர்சன்டைல் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் நம்ம யூஸ் பண்றோம். இந்த பெர்சன்டைல் அப்படிங்கிறது நீங்க வாங்கின மதிப்பெண்களை மற்ற மாணவர்களுடைய மதிப்பெண்களோடு கம்பேர் பண்ணி அவர்களை காட்டிலும் நீங்க எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கோர். இந்த பெர்சன்டைல இப்ப கால்குலேட் பண்றதுக்கு உங்க கிளாஸ்ல நீங்க 5வது ரேங்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, உங்க வகுப்புல உள்ள மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 50, நீங்க வாங்கின ரேங்க் அப்படிங்கிறது 5. அப்ப 50 - 5 டிவைடட் பை மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 50. அப்ப 50ஆல டிவைட் பண்ணி 100ஆல நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்கோர் அப்படிங்கிறது 90.000 அப்படிங்கிற ஸ்கோர் கிடைக்கும். இதுதான் உங்களுடைய பர்சன்டைல் ஸ்கோர் அப்படிங்கிறது. ஒரு வகுப்புல ஒரு மாணவனுடைய பர்சன்டைல இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். மாணவர்களே, நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரையிலும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்றாங்க. இந்த தேர்வு கடந்த வருஷம் 20,38,596 மாணவர்கள் எழுதியிருக்காங்க. இத்தனை மாணவர்களும் தேர்வு எழுதுவதற்காக என்டிஏ ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் யூஸ் பண்றாங்க. அப்ப அந்த கொஸ்டின் பேப்பருடைய டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்னு பார்த்தா எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப என்டிஏ ரிலீஸ் பண்ற இந்த ரிசல்ட்டை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்கோர் கார்டுல 700 மதிப்பெண்களுக்கு நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற டீடைல் உங்களுக்கு தெரியும். அந்த மதிப்பெண்களுக்கு எவ்வளவு பர்சன்டைல் ஸ்கோர் நீங்க வாங்கியிருக்கீங்க அந்த டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அது கூட ஆல் இந்தியா ரேங்க் என்ன அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதனோடு நீங்க பிசிக்ஸ்லயும் கெமிஸ்ட்ரியிலையும் பயாலஜியிலையும் நீங்க பெற்ற மதிப்பெண்களுக்கு சமமான பர்சன்டைல் ஸ்கோர் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. இதனோடு சேர்த்து அந்த ஸ்கோர் கார்டுல பாத்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எவ்வளவு பர்சன்டைல் வேணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஜெனரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரை 50% தான் எலிஜிபிள் கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க. மற்ற கேட்டகரிக்கெல்லாம் 40% எலிஜிபிலிட்டின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த பர்சன்டைல் ஸ்கோரை நம்ம எப்படி கால்குலேட் பண்றது? பர்சன்டைல கால்குலேட் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ரேங்க் பேஸ் பண்ணி நீங்க பர்சன்டைல கால்குலேட் பண்ணலாம். அப்ப ரேங்க் பேஸ் பண்ணி நீங்க பர்சன்டைல் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 2 விஷயங்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு உங்களுடைய நீட் ரேங்க், ரெண்டாவது அந்த தேர்வை எழுதிய மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை. அப்ப இந்த ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அட்டெண்டட் மைனஸ் யுவர் நீட் ரேங்க் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அட்டெண்ட் இன்டு 100. இப்ப உதாரணத்துக்கு 720 மதிப்பெண்கள் பெற்ற ஒரு மாணவனுடைய ரேங்க் அப்படிங்கிறது 1 அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த வருஷம் தேர்வை எழுதிய மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 20,38,596. ஃபார்முலால கொண்டு இந்த ரெண்டையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ 99.999509 அப்படிங்கிற ஸ்கோர் கிடைக்கும். இப்ப பாயிண்ட்க்கு அப்புறம் உங்களுக்கு 7 டிஜிட்ல உங்களுக்கு ஸ்கோர் கொடுத்திருப்பாங்க. 700 மதிப்பெண்கள் பெற்ற ஒரு மாணவனுடைய ரேங்க் நம்ம பார்த்தோம்னா 211 அப்படிங்கிறது அந்த ரேங்க் லிஸ்ட்ல நமக்கு தெரியும். சோ அந்த மாணவனுக்கு உண்டான பர்சன்டைல் ஸ்கோர் நம்ம கால்குலேட் பண்றப்ப நீங்க பாத்தீங்கன்னா 99.986497 அப்படிங்கிற அந்த ஸ்கோர் அப்படிங்கிற நம்மளுக்கு கிடைக்குது. செகண்ட் மெத்தட், உங்களுடைய நீட் ஸ்கோரை வச்சுமே நீங்க பர்சன்டைல கால்குலேட் பண்ணலாம். இதுக்கு அடிஷனலா டாப்பர்னுடைய மார்க் உங்களுக்கு தேவைப்படும். யுவர் நீட் ஸ்கோர் இன்டு 100 டிவைட் பை நீட் ஸ்கோர் ஆஃப் த டாப்பர். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாணவர் 550 மதிப்பெண்கள் எடுத்திருக்கார் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா டாப்பர்னுடைய மார்க் அப்படிங்கிறது 720. அப்ப ரெண்டையும் கூட இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ 650 பெருக்கல் 100 டிவைடட் பை 720 இப்படி நம்ம போடுறப்போ நம்ம பர்சன்டைல் ஸ்கோர் அப்படிங்கிறது 90.27777 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில கிடைக்குது. ஒரு 570 மதிப்பெண்கள் பெற்ற மாணவனுடைய பர்சன்டைல கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 79.1666 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில மார்க் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதுதான் நீட்டை பொறுத்தவரையிலும் பர்சன்டைல் கால்குலேட் பண்ற மெத்தட். மாணவர்களே, இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வீடியோல ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினுடைய பர்சன்டைல் கால்குலேஷன் எப்படி பண்றது, அந்த பர்சன்டைல் ஸ்கோருக்கு உண்டான ரேங்க் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். மாணவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோனுடைய நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இமீடியட்டா சேரும். நம்ம மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.